கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் 2 விதமான காரியங்களை சபையாருக்கு முன்பு வைத்திருக்கிறார். ஊடகத்தின் வழி கேட்கிற உங்களுக்கும் நேரில் கலந்து கொள்கிற ஜனங்களுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரப்போகிறது. 2 காரியங்கள். ஜெபிக்காமலே அதே சமயத்தில் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளின் நிமித்தம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். சிலதெல்லாம் கேட்க வேண்டியவைகள். என்ன கேட்க வேண்டியவைகள் என்று சில காரியங்கள் உண்டு. கேட்கக்கூடாதவைகள் என்றும் சில காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. இந்த நல்ல நாளிலே, இந்த அருமையான குடும்ப ஆசீர்வாத கூடுகையில், கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையில் நாம் வேதத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்கிற பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர் வழங்க வல்லவராயிருக்கிறார். ஆனால் சில காரியங்களை கேளாமலே நம்முடைய வாழ்க்கையிலே வர்றோம். அதற்காக நம்ம ஜெபித்தது கூட இருக்க மாட்டோம். ஆனால் அந்த இடத்துல என்ன ரகசியம்? ஜெபித்து பெறாத ஆசீர்வாதங்கள் பல இருக்கிறது என்று விசுவாசிகள் அறிவார்கள். ஜெபித்த ஐயா, உபவாசித்த ஐயா, ஆனால் கூக்குரல் கேட்கவில்லை, என்னென்னமோ நான் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை, ஒரு அங்கமும் அசையவில்லை. ஒரு சொல்லிக்கொள்ளுகிற அளவுக்கு ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நம் மனதிலே தீர்மானித்த காரியங்கள், விரும்பின காரியங்கள், கேட்டுக்கொண்ட காரியங்கள் எதுவுமே நடக்கவில்லை. ஆனாலும் நான் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறேன். வேறு வழி இல்லை என்பதல்ல, இது ஒரு ஆவிக்குரிய அன்பினால செய்யப்படுகிற காரியம். எப்படியாவது கற்று அறிய வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதில் இருக்கிற ரகசியத்தை அறிய வேண்டும் என்று தான் ஆத்துமா அங்கலாய்த்து கொண்டிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் நாம் அந்த காரியத்தை குறித்து ரத்தின சுருக்கமாய் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லுகிற தலைமைத்துவத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஏற்படுத்துகிற ஒரு தலைமைத்துவம் ஒன்று இருக்கிறது. இன்னொன்று மாம்சத்தினுடைய செருக்கினாலே அல்லது மன விருப்பத்தினாலே. எரேமியா 3:15 நீங்கள் வாசிக்கிற பொழுது அது சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று கேட்டால், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உனக்கு கொடுப்பேன், அவர்கள் சகலவித அறிவோடும் உங்களை நடத்துவார்கள், உன் கண்கள் உன் போதகரை காணும், நீ நடக்க வேண்டிய வழி இதுவே என்று அவர்கள் போதிப்பார்கள். இதெல்லாம் தேவன் எழுப்புகிற மேய்ப்பர்கள். என்ன இது? இன்னொரு சாரார் நீங்கள் பார்ப்பீர்கள்னு சொன்னால் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லப்படுகிறது. சிலர் ஆரோக்கியமான வசனங்களை கேட்க மனதில்லாமல் செவித்திரவர் உணவலாக்கி தங்கள் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலங்கள் வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை பவுல் மூலம் தீமோத்தேயுக்கு எச்சரிப்பின் துணியாக சபையை குறித்து வருகிற தரிசனத்தின் வார்த்தையாக அது காணப்படுகிறது. அது ஒரு வெளிப்பாடு. அது கடைசி நாட்டில் ஆரோக்கியமான உபதேசங்களை விட்டு விடுவாங்க. ஆரோக்கியமான உபதேசம் என்று சொன்னால் இந்த ராஜ்யத்தின் கோட்பாடுகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. சில சமயத்தில் அந்த ஆரோக்கியமான உபதேசம் அவர்கள் இருதயத்துக்கு வேம்பாய் இருக்கும். இருதயத்தில் பல மன விருப்பங்கள் இருக்கும். எல்லாமே இச்சிக்கத்தக்க கூடியதாக, தேவனை விட்டு விலகத்தக்கதான ஒரு காரியங்கள் காணப்படும். விருப்பங்களே 2 விருப்பம் இருக்கிறது. நம்முடைய மன விருப்பங்களெல்லாம் கர்த்தர் தந்தர்லி நம்மளை மகிழ பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. உன் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார் என்று சங்கீதம் 37:4 வாசிக்கிறோம். இதெல்லாம் தெய்வீகத்துக்குரிய விருப்பங்கள். சிலது யாக்கோபில் வாசித்தால் 4வது அதிகாரம் 1வது வசனம், 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் இச்சைகளை நிறைவேறும்படி நீங்கள் வேண்டுதல் பண்ணுகிறீங்க, நீங்கள் விரும்பியும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இச்சைகள், அதான் சொன்ன 2 விதமான விருப்பங்கள் மனசினுடைய இருதயத்தில் காணப்படும். ஒன்று தெய்வீகத்தினுடைய வழியில் காணப்படுகிற தெய்வீக விருப்பம். அது கிட்டத்தட்ட நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த விருப்பம், தெய்வீக விருப்பம் உங்களை தேவ சத்தத்துக்குள்ளே வழிநடத்தும். இந்த லௌகீக விருப்பம் உங்களை இச்சைக்குள்ளே வழிநடத்தும். இந்த இச்சைக்குள்ளே நீங்கள் பார்க்கிற பொழுது கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 1 யோவான் 3:17 வாசிக்கிறோம். இது பிதாவினால் உண்டாக்கப்படாத காரியங்கள்.
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால், இருள் இருந்தது, கர்த்தர் வெளிச்சத்தை படைத்து இருளும் வெளிச்சத்தும் வெவ்வேறாய் பிரித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் படைக்காதது எல்லாமும் பூமியில் இருக்கிறது. தேவன் படைத்தவைகள் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்தை சுத்திகரிக்கிறது கர்த்தருடைய வேலை. அதாவது ஆகாயத்தினுடைய வழியில் இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் சத்தியம். இது வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாய் தேவன் பிரித்தார். ஆனால் தோட்டத்தை பயன்படுத்தவும் காக்கவும் மனுஷனை கர்த்தர் பூமியில் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அந்த மேலே செய்யப்படுகிற அந்த பரத்திற்குரிய காரியங்க, வான மண்டல கிரியை செய்கிற காரியங்க, அது மனுஷன் செய்ய முடியாது. கர்த்தர் தான் பிரிக்க முடியும். ஆனால் இங்கிருந்து நீங்கள் பரலோகத்தை இயக்க முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயக்க முடியும் என்றால் என்ன? அங்கு அந்த கிட்ட கொண்டு வர முடியும். அதான் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள். நீங்கள் பூமியில் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ராஜ்யம் நெருங்கி வரும். அதுதான் வேதம் சொல்லுது, உமர் ராஜ்யம் வருவதாக. மறுபடியும் அந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்து கற்பித்த ஆண்டவருடைய ஜபத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது, அந்த ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளை அறிந்தவர்கள் அந்த ஜபத்தை வெளியரங்கமாய் பார்க்கறத விட உள்ளான காரியத்தில் நம்ம பார்க்கணும். மனதின் ஆழத்தில் இது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருந்தால்தான் மனுஷர்களுக்கு புரியும். அநேகருக்கு இது புரியாது. இதை அற்பமாக எண்ணுவாங்க. அதான் பிசாசு அவருடைய சிந்தையை கட்டி போட்டு விடுவான். இப்போ இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. அதாவது கடமைகள், நியாயமான கவலைகள் என்று சொல்லுவாங்க, இல்லை தேவையில்லாத கவலை என்று சொல்லுவாங்க, பாரங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் சுமக்கக்கூடிய சிறுவை மட்டும் தான் கர்த்தர் உங்கள் இடத்துல கொடுப்பார். சுமக்க முடியாத கர்த்தர் கொடுக்க மாட்டார். இந்த நாளில் சில காத்திருத்தல் உங்களுக்கு என்ன செய்யும் என்று கேட்டால், தேவன் இல்லை என்பது அர்த்தம் அல்ல, தேவன் மறைந்து விட்டார் என்பது அர்த்தம் அல்ல. தேவன் இருக்கிறார், மௌனமாக இருக்கிறார். நீங்கள் காத்திருக்கும்படி கர்த்தருடைய சூழ்நிலைகள், உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே திருப்பப்பட வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகள் அடித்து உயர கழுகுகளை போல பறப்பார்கள் வேதம் சொல்லுகிறது. சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடையும், ஆண்டவர்களை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. பல நன்மைகள் பூமியிலிருந்து நம்ம சுதந்திரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னால் பல நன்மைகள் இருக்கிறது என்று அர்த்தம். நாம் பெற்று அனுபவிப்பதற்கு பலவிதமான நன்மைகளை அருள் செய்கிற தேவன் என்று 1 தீமோத்தேயு 6:17 நம்ம வாசிக்கிறோம். பலவித நன்மைகள். இதில் முக்கியமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற நன்மைகள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற நன்மைகள், அதனால் வருகிற அனுகூலங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதல்ல அடிமைத்தனத்தை உடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் இணைக்கப்படுகிற பொழுதே மூல காரியங்கள். இதுவரை பண பிரச்சனை இருக்கிறதுக்கான காரணம் என்னவென்றால், இன்னும் கடன் வாங்கக்கூடாது என்ற நிலையில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அப்படியே வாங்கி வாங்கி பழகிடுச்சு. வாங்கிறது, வட்டி கட்டுறது, வட்டி கொடுத்து முடிச்சு அந்த கடனை அடைக்கிற பொழுது இன்னொரு கடன் அவங்ககிட்ட வாங்கிறது. இப்படி 20 ஆண்டு காலங்கள், 30 ஆண்டு காலங்கள், 10 ஆண்டு காலங்கள், 15 ஆண்டு காலங்கள் இது குடும்பம் நடத்துகிற பொழுது, சில சமயத்தில் தாய் வீட்டிலேருந்து இந்த ஞானத்தோடு பெண்கள் வருவாங்க. சில சமயத்தில் தகப்பன் வழியிலே மகன் இதே படிவத்துக்குள்ளே வருவாங்க. இதில் 2 பேருக்கும் நடுவில் என்ன விஷயம்னா, கல்வி இருக்கும். தகப்பன் படித்த அளவுக்கு என்ன சொல்கிறது, தகப்பன் இருந்த ஞானத்துக்கும் மகன் இருக்கிற ஞானத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். தகப்பனுடைய படிப்பு குறைவாக இருக்கும், ஆனால் மகனுடைய படிப்பு கொஞ்சம் மேலே இருக்கும். ஆனால் 2 பேருமே ஒரு காலகட்டத்தில் அவர் தகப்பன் எந்த வயதில் கஷ்டப்பட்டாரோ அதே வயதிலே மகன் கஷ்டப்படுவான். இந்த தாய் எந்த வயதில் கஷ்டப்படுகிறாளோ அதே போல் மகள் அந்த வயதில் கஷ்டப்படுவாள். எந்த காரியத்தை கஷ்டப்பட்டாலும் அதே காரியத்தை கஷ்டப்படாது. தாய் ஒரு பொருளாதார சிக்கலை போய் சிக்கியிருப்பாள், மகள் அதே சிக்கலில் சிக்கியிருப்பாள். தகப்பன் ஒரு பொருளாதார ஒரு கஷ்டத்தில் போயிருப்பார், அதே வயதில் அதே கஷ்டத்தில் மகன் போயிருப்பார். எதை வைத்து இதை நான் சொல்லுகிறேன் என்றால், இது அனுபவம் அல்ல, வெளிப்பாட்டின் வழியிலே நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் குறைகளும் தட்டுப்பாடுகளும் நிறைந்த வாழ்க்கையாய் காணப்பட்டுவிடும். அப்போ படித்த படிப்பு என்ன? படிக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க, நல்ல இடத்துல திருமணமும் நடக்கிறது, எல்லாம் நல்லாவே போய் கொண்டிருக்கிறது. அப்பொழுது வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படுகிறது. ஆனால் அது நீடித்து காணப்படுகிறது இல்லை. இது காரணம் என்ன?
ஒரு தலைமைத்துவத்தோடு நீங்கள் வந்து சேர்க்கிற பொழுது இந்த இடத்திலே உங்களுக்கு என்ன செய்கிறது என்று கேட்டால், நீங்கள் கேளாமலே கர்த்தர் சில காரியங்களை உடைத்து நிர்மூலப்படுத்துவார். ஆனால் உறுதியான மனம் திரும்புதலின் அடிப்படையில் நடக்கும். நான் கடன் வாங்க போவதில்லை என்று சொன்னால், நீ கடன் கொடுப்பாய். அநேகர் ஆர்வ கோளாறில் ஜெபிக்கிறப்ப தான் நீங்கள் கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்காது இருப்பீங்க சொன்னீங்களா ஆண்டவரே. அது கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்கிறதுன்றது நம்ம அடிக்கடி பார்த்துருக்குறோம். என்ன கொடுக்கறதுல என்ன சிக்கல்னாக்கா, வேதம் சொல்லுகிறபடி கொடுத்தா நம்ம திருப்பி கேட்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் கொடுக்கலிப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? இதுதான் ரகசியம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் கொடுத்தவன் வாங்கினவன் திரும்பி கொடுப்பான்றது உறுதி கிடையாது. இது என்ன இது இப்படி சொல்கிறீங்க, களவாளிகளுக்கெல்லாம் துணை போகிற மாதிரி இருக்கேன்னா அது இல்லை. வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. திரும்பி வறுமை நினைத்து கொடுக்காதே. உன் இடத்துல ஒரு வந்து கேட்டால் வைத்து கொண்டு இல்லைன்னு சொல்லாத. அது திருப்பி அவன் கொடுப்பானும் கொடுக்காத, திருப்பி வந்தால் பரவாயில்ல. இதில் வட்டி என்பது சத்தியமாக அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். நீங்கள் அதிகபட்சமாக 10 ரூபா 20 ரூபா இப்படியெல்லாம் வாங்குவாங்க வட்டி. ஆனால் அது வெவ்வேறு விதங்களில் செலவு பார்த்தீங்கன்னாக்கா, மருத்துவ செலவுக்கு போய் முடியும், வழக்குகளுக்கு போய் முடியும், தேவையில்லாத செலவுகளுக்கு போய் முடிஞ்சிடும். அந்த வருமானமும் போதும். சிலர் முதலே வராது, எழுந்துருவாங்க. சிலது வட்டி மட்டும் வரும், சிலது வட்டியும் வரும், முதலும் வரும், சாபமும் சேர்ந்து வரும். இது வந்து நம்ம ஆண்டவருடைய ஜனத்துக்கு இது பொருந்தாத ஒரு தொழில். என்ன, தலைமைத்துவத்துக்குள்ள வந்த உடனே நடக்கிற ஒரு காரியம் பூரண மனம் திரும்புதல் பேரில் உங்களுக்கு விடுதலை வரும். சும்மா வேடிக்கை பார்த்து விட்டு போகிறதுக்கு வருகிறது வேற. when you are serious with the Lord, மிகவும் நீங்கள் அது ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு உலகத்துக்கு அல்லது பார்வோனுக்கு முதுக திருப்பி விட்டு நீங்கள் ஆண்டவருக்கு என்று வருவீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாறுபாடுகள், அதாவது நன்மைக்கு ஏதுவான மாறுதல்கள் காணப்படும், மாற்றங்கள் உண்டாகும். ஆனால் மனம் திரும்புதலின் அடிப்படையில் காணப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவன் சொன்னமே, முதல்ல ஆவிக்கு ரீதியில் கிடைக்கிற நன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம்.